வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து கிராமர் இங்கிலீஷ். ஏற்கனவே வந்து நீங்கள் ஸ்மால் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம், ஒரு 1000 சென்டென்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து அசந்துட்டோம். எங்களுடைய வீடியோ வந்து குவாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. வாய்ஸஸ், மியூசிக், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்துருந்தோம். பட் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் மியூசிக் தேவையில்லை, உங்கள் வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. இந்த வீடியோவிலேருந்து அந்த வாய்ஸஸ்ஸு, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்துடுறோம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பார்க்குறீங்க, எதை விரும்புகிறீங்கன்றதை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் அதில் திணிக்க விரும்பலை, உங்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் இப்போ நம்ம கிராமர் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராமர் இங்கிலீஷ் அப்படின்றது என்ன, ரொம்ப கஷ்டமான விஷயமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் கொண்டுட்டு போவாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கிற மெத்தடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நாங்கள் எடுக்கிற மெத்தடு அது ஒரு மாடல் ஆஃப் ஸ்டைல். ஸோ இப்போ நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நாங்கள் பண்ணுறது தான் எல்லாமே சரின்னு சொல்ல வரல. எங்கள் வழியாக வாங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி, கிராமர் எப்படி ஈஸியாக ஒரு சென்டென்ஸை தப்பே இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படின்றத உங்களுக்கு கொண்டு வந்துடும். உங்களுக்கு ஒரு இந்த கான்ஃபிடென்ட்டு கொண்டு வந்துடும். அதுதான் மெயின். எங்களுக்கு கிட்டத்தட்ட 60 லெசன்ஸ் கிட்ட இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் போகலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் இப்போ தமிழ் த்ரூ இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குது, அதே சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழில் ஒரு வார்த்தை எடுக்கிறேன். நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான சென்டென்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுவாய் அப்படின்னா தமிழில் எழுவாய்ன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சப்ஜெக்ட். ஸோ ஒரு பாடல் அப்படின்றது என்னென்னா ஆப்ஜெக்ட். எதன் மீது ஒரு ஆக்ஷன் செயல்படுதோ அதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட், நான்ற சப்ஜெக்ட் வந்து யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க வந்து சப்ஜெக்ட் சொல்கிறோம். ஒரு பாடல்ன்றது எதன் மீது அந்த ஆக்ஷன் செயல்படுதோ அதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட். அப்போது இங்கே ஒரு பாடல் அப்படின்றது தமிழில் சொல்லணும்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லணும்னா நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடுகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஸோ பாடுகிறேன் அப்படின்றது வந்து வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், வெர்ப் ஒன்று இருக்கும். இப்போ நான் தமிழில் அதை படித்து பார்க்குறேன். சப்ஜெக்ட் பக்கத்தில் நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்றதில் சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபைனலாக வெர்ப் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் தமிழ்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஃபைனலாக ஒரு வெர்ப் இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கல்வி கட்டணம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான்றது சப்ஜெக்ட், கல்வி கட்டணம்ன்றது ஆப்ஜெக்ட், செலுத்துகிறேன் அதாவது அந்த ஆக்ஷன் அதாவது வந்து வெர்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபைனலாக வெர்பு இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நீ, எல்லாமே சிம்பிளான சென்டென்ஸ். சினிமாவுக்கு செல்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் நீன்றது சப்ஜெக்ட், சினிமாவுக்கு அப்படின்றது ஆப்ஜெக்ட், செல்லுகிறாய் அப்படின்றது வெர்பு. அப்போது தமிழில் நம்ம எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஃபைனலாக வெர்பு இருக்கும் அப்படின்றது ஒரு கண்கூடான நம்ம பார்க்குறோம். இதில் நான் மாற்றி பேசி பார்க்குறேன். பாடுகிறேன் ஒரு பாடல் நான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா தமிழ் தெரிஞ்ச ஆளுங்க என்ன சொன்னோம், பேசுகிறாங்க புரியுது, அதானா கரெக்டான ஃபார்மெட் இல்லையே. அதனால் ஒரு பாடல் நான் பாடுகிறேன், இதுவும் ஓகே, ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி, ஆனால் கரெக்டாக இல்லை. இதே வந்து நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே, இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ இதே ஃபார்மெட்டை, இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம ஸ்ட்ராங்காக தமிழில் எப்படி பிடிச்சிட்டு நம்ம பேசணுமோ அதே மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்ற ஒரு இது எடுக்கிறேன். இப்போ நானுக்கு அதுதான் தமிழ் த்ரோ இங்கிலீஷ் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு நானுக்கு எனக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு தெரியணும். நானுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா
ஐ அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஒரு பாடல், அதுக்கு என்ன எழுதுறோன்னா எ சாங். பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிங்குன்னு அப்படின்னு போடுறேன். ஸோ அப்போ நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்றப்போ நான் இங்கே எப்படி எழுதுறேன்னா, இந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்றது ஐ, நானுக்கு ஐ வருது. ஒரு பாடல், இப்போ நானுக்கு ஐ வருது. ஒரு பாடல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் மீனிங் வந்து எ சாங். ஸோ ஒரு அப்படின்னு வந்ததுன்னா ஏன் போடணும், அதில் எ சாங். பாடுகிறேன் அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா சிங் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். அப்போ நான் இந்த சென்டென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஐ எ சாங் சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பாக கிடையாது. இது தப்பு இருக்குது. ஏதோ வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாக தவிர, அதை பாடுகிறேன்னு ஒரு பாடல் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர கரெக்டான ஃபார்மெட்டில் இல்லை. அப்போது இதில் எது சப்ஜெக்ட்? இங்கிலீஷில் நம்ம கவனிக்க வேண்டியது ஐன்றது சப்ஜெக்ட்டு, இங்கே எ சாங் அப்படின்றது ஆப்ஜெக்ட், சிங்ன்றது வெர்ப். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷில் எழுதுறதுக்கான காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்விஓ அப்படின்றது காமன் ஃபார்முலா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ சப்ஜெக்ட் ஐ எடுத்து போகிறோம், சிங் எ சாங். ஓகேங்களா? ஸோ ஐ சிங் எ சாங். ஸோ அப்போ இங்கிலீஷில் எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் எஸ்விஓ ஃபார்மெட்டில் பேஸிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்விஓ ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சாகணும். அப்போ நமக்கு அதுக்கான நோட்ஸ் அப்படி எழுதிங்கன்னா அப்படியே நோட் எடுத்து வச்சு எழுதிக்கிங்க. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை அமைக்க எஸ்விஓ ஃபார்முலாவை பயன்படுத்துதல் வேண்டும். இதில் எஸ் என்பது சப்ஜெக்ட், பி என்பது, இதில் எஸ் என்பது சப்ஜெக்ட், பி என்பது வெர்பு, ஓ என்பது ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது இதுதான் வந்து நம்ம பேஸாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த பேஸை பிடிச்சிக்கிட்டு இது மட்டும் போதுமானா இன்னும் சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வேண்டிய பேஸு சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அப்படின்ற காமன் ஃபார்மேட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் தேர்வு முடிவை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இதை பிரிக்கும் போது நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஐ. ஸோ தேர்வு முடிவு அப்படின்றதுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு. ஸோ அப்போ தேர்வு முடிவுனா எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக வந்து வொக்காபுலரிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதில் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோடபுளாக பிடிஎஃப் ஃபைலில் ஒன்று கொடுப்போம். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட படிச்சுக்கலாம். ஸோ எதுக்கும் சோம்பேறித்தனப்படாமல் நோட்டில் வச்சு எழுத பழகிங்க. ஸோ அப்போ தேர்வு முடிவு அப்படின்றது எக்ஸாம் ரிசல்ட், எதிர்பார்த்தல் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டு காமிக்கிறோம். ஸோ நான் தனியாக பிரிச்சுருக்கோம், தேர்வு முடிவை தனியாக பிரிச்சுருக்கோம், எதிர்பார்க்கிறேன். அப்போ இதுக்கும் அதே மாதிரி போட்டாச்சு, எக்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நான்ன்றது என்ன சொல்கிறோம், இங்கே சப்ஜெக்ட், எக்ஸாம் ரிசல்ட்டு ஆப்ஜெக்ட், எதிர்பார்த்தல் அப்படின்றத வினைச்சொல், அதுதான் வெர்ப் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போது நம்ம எஸ்விஓவில் எழுதும்பொழுது என்ன போட போகிறோம், ஐ எக்ஸ்பெக்ட் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். அப்போது இதுதான் வந்து சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஸோ அப்போது இதில் வந்து ஐஎன்ஜிலாம் போட்டு எப்படி பேசுறது. ஸோ இப்போ வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வரும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு வரும். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது ஐ ஹேவ் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் ரிசல்ட்னு வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இன்னும் கூடுதலாக கவனிக்கணும். அப்போ பேஸ் வந்து எஸ்விஓன்னு இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னலாம் கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆங்கிலத்தில் நோட்ஸ் எழுதிங்க. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை அமைக்க எஸ்விஓ ஃபார்முலாவுடன் கீழ்வருவனவற்றிலும் கவனம் கொள்ளுதல் வேண்டும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம்.
பால்கள் அப்படின்னு சொல்லி கிராமரில் படிச்சிருக்கீங்க. ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு. ஸோ இதில் சொல்லும்போது என்னென்னா சுட்டு பெயர் சொற்கள், பியூர் தமிழில் சொல்லும்போது சுட்டு பெயர் சொற்கள் சொல்கிறோம், இல்லைனா பால்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பர்சனல் ப்ரொனவுனை பேஸ் பண்ணி சென்டென்ஸில் சேஞ்சஸ் வரும். ஸோ அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன சென்டென்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ் மெயினான பார்ட் இது. இந்த டென்சஸை பேஸ் பண்ணியும் நம்ம சென்டென்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். டென்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டென்சஸில் நம்ம இங்கிலீஷில் தமிழில் சொல்லும்போது காலங்களில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்ற மாதிரி 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். அதே மாதிரி டென்சஸ்லேயும் ஒரு 12 டென்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணியும் சென்டென்சஸ் மாறும். அது என்னன்றது பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் அப்படின்றது பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெயர் சொற்கள் அதை பேஸ் பண்ணியும் சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பெயர் சொற்களில் ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கிறது பெயர் சொற்கள்னு சொல்கிறோம். அதை பற்றியும் பின்னாடி டீட்டெயில் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வர்ப்ஸ், ஒரு வினைச்சொற்கள், ஒரு செயலை குறித்து வர்றது வந்து வினைச்சொல்னு சொல்கிறோம். ஸோ வினை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. பேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த 4 கான்செப்ட் வந்து மெயினாக தேவைப்படும். ஒன்று பர்சனல் ப்ரொனவுன், டென்சஸ், நவுன்ஸு, வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராமர் இங்கிலீஷில் இன்ட்ரடக்ஷனில் இது வரைக்கும் போதும். இதோட கண்டினியூஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கிராமர் இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, புரிஞ்சிருக்கீங்க, எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஸோ இது போன்ற நியூஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.